ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 6. இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 25 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, எனக்கு அது பிடிக்கலை. ஒரு சாப்பாடு நம்ம கொண்டு வந்திருக்காங்க, நம்ம சொல்கிறோம் எனக்கு அது பிடிக்கலை, எடுத்துகிட்டு போயிருங்க. எனக்கு பிடிக்கலைன்னா விட்டுருங்க. எனக்கு அது பிடிக்கல, ஐ டோன்ட் லைக் இட். உங்களுக்கு பிடிச்சிருக்கா எடுத்துக்க. எனக்கு அது பிடிக்கல, ஐ டோன்ட் லைக் இட். அடுத்து, வேறு ஒன்றும் இல்லை பா சாமி, வேறு ஒன்றும் இல்லை, சின்ன பிரச்சனை தான், வேறு ஒன்றும் இல்லை, கிளம்பு. வேறு ஒன்றும் இல்லை, நத்திங் எல்ஸ். ஒன்றுமே இல்லை, இந்த விஷயமே கிடையாது, நத்திங் எல்ஸ். வேறு ஒன்றும் இல்லை, நத்திங் எல்ஸ். என்னை தடுக்காத அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் ஸ்டாப் மீ. என்னை தடுக்காத, டோன்ட் ஸ்டாப் மீ. என்னை தடுக்காத. உன்னால் அதை செய்ய முடியுமா? இப்போ எனக்கு எமர்ஜென்சியாக ஒரு வேலை இருக்குது, நான் இப்போ வெளியே போகணும், உன்னால் இதை செய்ய முடியுமா? எனக்கு அங்கேருந்து ஏதாவது இந்த வேலையை செய்ய முடியுமா? உன்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறது. கேன் யூ டூ இட்? உன்னால் இதை செய்ய முடியுமா? கேன் யூ டூ இட்? வெக்கப்படாத. ஒரு சில பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வெக்கப்படுவாங்க. ஸோ அதுக்கு டோன்ட் பி ஷை. வெக்கப்படாத, டோன்ட் பி ஷை. மெதுவாக பேசு. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இதை நம்ம எங்கே சொல்லுவோன்னா, சில பேர் பேசுகிற இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு புரியாது, ஓரளவுக்கு தான் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். அப்போ வந்து சொல்லுவோம் மெதுவாக பேசுன்னு சொல்ல முடியாது. ஸ்பீக் ஸ்லோலி. அவங்கக்கிட்ட ஸ்பீக் ஸ்லோலி. நான் இதை நம்புகிறேன். ஆமாம், இந்த விஷயத்தை நான் நம்புகிறேன். ஓகே, நான் இதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ பிலீவ் இட். நான் இதை நம்புகிறேன். ஐ பிலீவ் இட். நான் இதை நம்பலை. இதை நம்புகிற மாதிரி தெரிலையே, இந்த விஷயத்தை இதை நம்புகிற மாதிரி தெரில. ஐ டோன்ட் பிலீவ் இட். ஓகே, நீ எப்போ வந்த? நீ ஊர்லேருந்து எப்போ வந்த? நான் இப்போ தான் உன்னை பார்க்குறேன். நீ எப்போ வந்த? when did you come? நீ எப்போ வந்த? நீ நாளைக்கு வரமாட்டியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தான் கேட்போம். இதை மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ கேட்போம் ஃபோன் பண்ணி. நாளைக்கு நீ வருவியா மாட்டியா? நாளைக்கு நீ வரமாட்டியா சொல்லு. நாளைக்கு நீ வரமாட்டியா? won't you come tomorrow? நாளைக்கு நீ வரமாட்டியா? won't you come tomorrow? நீ ஏன் சிரிக்கிற? சம்மந்தமே இல்லாமல் இப்போ எதுக்கு நீ சிரிச்சிட்ருக்க? நீ ஏன் சிரிக்கிற? why do you laugh? நீ ஏன் சிரிக்கிற? why do you laugh? நம்ம மறுபடியும் பார்ப்போம். சரி, டைம் ஆச்சு, நம்ம மறுபடியும் பார்ப்போம், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புறது. நம்ம மறுபடியும் பார்ப்போம் அப்படின்னு. we will meet again. இதை வந்து நீங்கள் இப்படி தான் சொல்லணும். அந்த will meet again இப்படி சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழகிட்டு கூட சொல்லலாம். we will meet again. நீங்கள் அப்படியே சொல்ல உங்களுக்கே பழகிடும். we will meet again அப்படின்னு. யாரோ உன்னை கூப்பிட்றாங்க, பின்னாடி திரும்பி பாடுற, உன்னை யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம்? someone is calling you. யாரோ உன்னை கூப்பிட்றாங்க, someone is calling you. நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறியா? do you use WhatsApp? நீ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறியா? அப்படிங்கிறத do you use Instagram? இது நீங்கள் எந்த அப்ளிகேஷனாலும் சரி, என்ன நேம்னாலும் சரி, நீங்கள் அதை மாற்றிக்கிட்டால் போதும். do you use அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணால் போதும். do you use Instagram? என்னால் காத்திருக்க முடியாது, வர டைம் ஆகும் போல். என்னாலாம் காத்திருக்க முடியாது, நான் டக்குன்னு இப்போ வீட்டுக்கு கிளம்பணும், டைம் ஆகிட்டே இருக்கு, என்னால் காத்திருக்க முடியாது. ஐ காண்ட் வெயிட். நீ ஏன் சோகமாக இருக்க? ஏன்டா சோகமாக இருக்க? எப்போ பாரு சோகமாக இருக்க, கொஞ்சமாக சிரிய. நீ ஏன் சோகமாக இருக்க? why are you upset?
Why are you upset? Why are you upset? Why are you upset? ஓகே, சுடுதண்ணி குடி. தலைவலிக்குதா? சுடுதண்ணி குடி, சரியாயிரும். ட்ரிங்க் ஹாட் வாட்டர். ட்ரிங்க் ஹாட் வாட்டர். ட்ரிங்க் ஹாட் வாட்டர். நீ இதப்போ வாங்கின இந்த பொருளா? இது நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. நீ எப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா இந்த ஒரு பொருள் இருக்கும். இந்த பொருள் நல்லதாச்சே, நல்லா இருக்குமே, இது நீ எப்போ வாங்கின? நீ இதை எப்போ வாங்கின? when did you buy it? when did you buy it? when did you buy it? நீ இதை எப்போ வாங்கின? when did you buy it? என்னால் அதை விளக்க முடியாது. எப்போ இப்போ தான் பிரச்சனையே முடிஞ்சிருக்கு, என்னால் அதெல்லாம் விளக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். இது என்னால் விளக்க முடியாது, என்னால் அதை விளக்க முடியாது இல்லை. I can't explain that. அதுன்னு கூட வரலாம். இல்லைனா I can't explain it. I can't explain it. I can't explain it. I can't explain. என்னால் அதை விளக்க முடியாது. என்னால் விளக்க முடியாது. I can't explain. என்னால் அதை விளக்க முடியாது. I can't explain it. நீ தான் பொறுப்பு. எனக்கு தெரியாது, நீ தான் பொறுப்பு. உடஞ்சிருச்சு, நீ தான் வண்டி எடுத்துகிட்டு போன, உடஞ்சி வச்சு, அதுக்கு நீ தான் பொறுப்பு. நீ தான் பொறுப்பு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். நீ தான் பொறுப்பு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள் சார். இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள் சார். டுடே இஸ் மை பர்த்டே. அதனால் என்ன அடிக்காதீங்க. டுடே இஸ் மை பர்த்டே. இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி, சேரா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்டா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஐ ரீச்ட் ஹோம். ஐ ரீச்ட் ஹோம். ஐ ரீச்ட் ஹோம். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். உன்னால் இதை செய்ய முடியும். நீ பண்ணு. உன்னால் இதை செய்ய முடியும். யூ கேன் டூ இட். உன்னால் இதை செய்ய முடியும். கண்டிப்பாக பண்ணு. உன்னால் இதை செய்ய முடியும். யூ கேன் டூ இட். யூ கேன் டூ இட். உன்னால் இதை செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி 25 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.